அவள் உள்ளே இருக்காமாக்கா. அவங்க அண்ணன் கால் பண்ணியிருப்பான் போல, அதான் பேசிகிட்டு இருக்கா. கூப்பிட்டு டீ போட சொல்லுவோமா? சும்மா விடக்கூடாதே அப்படியெல்லாம். சும்மா இருமா நீ வேற. உங்கள் அண்ணனுக்கு நேற்று உளுந்த அடி ஞாபகம் இருக்குல்ல? ரேஷன் கார்டு தான் கேட்டான், அதுக்கே அந்த அடி. டீ வேணும் அது வேணும்னு ஏதாவது நோண்டுன உன்னையும் போட்டு பொழந்துருவா. அவன் ஒரு பைத்தியக்காரன். அடிக்கிறாங்கன்னு தெரியுதுல்ல, ஓட்ட வேண்டியது தானே. ஆ ஆமாண்ணே. இல்லைண்ணே, பொங்கலுக்கு வரல. அக்கா கிட்ட பேசுனியா? ஆமாம் ஆமாண்ணே. சரி சரிண்ணே. ம் ம் சரிண்ணே, வைக்கட்டா? சரி பாய். என்னங்க புடவையா? எதுக்கு இத்தனை புடவை? சுமி, எங்கள் அம்மா தங்கச்சிக்கு புடவை எடுக்கணும்னு சொன்னாங்க. அதான் நான் 3 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் 3 பேரும் ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் உனக்கு வேறு ஏதாவது வேணும்னா அப்புறம் வேணால் போய் வாங்கிக்கலாம். ஏங்க, எனக்கு இந்த சிவப்பு கலரு அழகாக இருக்குங்க, இது நான் எடுத்துக்கிட்டுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. நான் அழகாக 3 புடவை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். யார் யாருக்கு என்ன வேணுமோ அது அவங்கவுங்க எடுத்துக்கோங்க. ஏங்க அவங்க கிட்டேருந்து அந்த புடவையை எடுத்துக்கிறது உன் சாமர்த்தியம், என்ன விட்டுருங்க. ஓஹோ அப்படியா? சரி வாங்க, வந்து என் சாமர்த்தியத்தை இப்போ பாருங்க. அத்தை நாத்து வாங்க, 2 பேரும் உங்களுக்கு எந்த புடவை வேணுமோ இதை எடுத்துக்கோங்க. உங்கள் பிள்ளை 3 புடவை வாங்கிட்டு வந்திருக்காரு 3 பேருக்கும். ஓ 3 பேருக்குமா? அப்போ சரி. அண்ணி, நீங்கள் எந்த புடவை எடுக்கலான்னு இருந்தீங்க? நீ அந்த கையில் வச்சிருக்கிய பச்சை, அதுதான் எடுக்கலான்னு இருந்தேன். ரொம்ப நல்ல கலரு. அச்சச்சோ, எனக்கு இந்த பச்சை கலர் தான் அண்ணி பிடிச்சிருக்கு, நானே எடுத்துக்கிறேன். சரிம்மா, அப்போ நீயே அந்த பச்சை கலர் எடுத்துக்க, நான் இந்த நீல கலர் எடுத்துக்கிறேன். சுமி, நான் எப்போ பார்த்தாலும் ரெட் கலர் புடவே கட்டிகிட்டு இருக்கேன்ல, அதனால நான் இந்த நீல கலர் எடுத்துக்கிறேன். அத்தை, நான் அந்த நீல கலர் எடுத்துக்கலான்னு இருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுட்ட அந்த புடவை. சரி விடுங்கத்த, நீங்கள் அவ்வளோ சொல்கிறீங்க, நான் இந்த சிவப்பே எடுத்துக்கிறேன். என்னங்க, எப்படி நம்ம ஆக்டிங்கு? சூப்பர், போ.